அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. கனிமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, அல்ஹம்துலில்லாஹ். ஒரு ஊர்ல இப்ப நேற்று நடந்த சம்பவம். தராவி தொழு வச்ச ஹாஃபிஸாப் இமாம் ஒருத்தர் இருக்கிறாரு. அவங்கள என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஏசி சின்ன ஏதோ ஒரு காரணத்தை காட்டி அந்த முஹல்லாவாசி ஒருத்தர் வந்து அடிச்சிருக்கிறாரு. மூக்குல அடிபட்டு அவருடைய மூக்குல இருந்து ரத்தம் சொட்டு சொட்டு சொட்டிக்கிட்டு இருக்கு. அவருடைய ஜுப்பாலாம் பார்க்கும்போது ரத்தமா இருக்குது. தராவிஹ் தொழு வைக்கக்கூடிய ஒரு இமாமுடைய நிலை இப்படி இருக்குமேயானால் நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய பாதை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றன? நம்ம வந்து ரொம்ப தூரம் கிடையாது, கியாமத்துக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறோம். ஏனென்று கேட்டால், இது போன்ற நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப அச்சத்தை ஏற்படுத்துகின்றது. ஒரு இமாம் கிட்டத்தட்ட அவர் சொல்றாரு, நான் 12 வருஷம் கிட்டத்தட்ட நான் இமாமத் செஞ்சுட்டு இருக்கிறேன். என வந்து இது போன்ற சிரமங்கள் துன்பங்கள் கொடுக்கப்படுகின்றது. இன்னைக்கு பார்த்தேன்னு சொன்னாக்க என்னை அடிச்சு என்னுடைய நிலைமை இப்படி ஆக்கியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஒரு இமாம் ஒரு மஹல்லாவை அனுசரிச்சு செல்லக்கூடிய ஒரு இமாம், அவரு நீங்க சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிட்டு அமைதியா பொறுமையா இருக்கிறாருன்னு சொன்னா, குர்ஆன் ஹதீஸ உள்ளத்துல தாங்கி இருக்கிறனால அவர் என்ன செய்யறாரு, பொறுமையாக இருந்து கொண்டிருக்கின்றார். இன்னல்லாஹ் மஅஸ் ஸாபிரின், குர்ஆனுடைய ஆயத்தை வசனத்தை உள்ளத்தை தாங்கி கொண்டு அவர் அல்லாஹ்வுக்காக பொறுமையாக இருக்கிற தவிர உங்களுக்காக பொறுமையாக இல்லை அவரு. நீங்க நினைக்கிறீங்க ஒரு இமாம் வந்து நம்ம சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போவாரு, தலையை ஆட்டிக்கிட்டு போவாரு, நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். அப்படி கிடையாது. அவர் இறைவனுக்கு அஞ்சு கொண்டு அல்லாஹ்வுக்கு பயந்து கொண்டு நீங்க சொல்றதுக்கு சரி ஓகே ஓகே சொல்லி என்ன செய்யற, பொறுமையா இருந்துட்டு போறாரு. இந்த பொறுமை வந்து நீடிக்காது, நீடிச்சுக்கிட்டு எல்லாம் போவாது. ஒரு சில நேரங்கத்துல தன்னுடைய பொறுமையை எல்லை மீறி போக தான் செய்யும். எல்லாம் மனிதர்கள் தான், யாரும் வந்து அவுலியா கிடையாது, இங்க யாரும் நபி கிடையாது, இங்க யாரும் சஹாபாக்கள் கிடையாது. அப்படிங்கும் போது பொறுமைங்கிறது ஒரு எல்லை வரைக்கும் தான். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு நபர் ஹாஃபிஸாப், அவர் பின்னாடி நின்று தொழுகிறீங்க, கொஞ்சமாவது சிந்தித்து பார்க்க வேண்டாமா? கொஞ்சமாவது அறிவு இருக்க வேண்டாமா? இப்படிப்பட்ட நபர்களுக்கு இவருக்கெல்லாம் எங்க ஹிதாயத்து கிடைக்கும் போது, இவருடைய வாரிசுகள் அடுத்து எதை நோக்கி செல்லும்? அந்த இமாமுடைய ஒரு பதுவா போதும். மதுலும், அதாவது அநீதி இழைக்கப்பட்டவர், சிரமம் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அந்த நபருடைய துவா இருக்கின்றது, அல்லாவுக்கும் அவருடைய துவாவுக்கும் எப்படிப்பட்ட ஒரு இது இருக்குன்னா, தொடர்பு இருக்குன்னா, எந்த திரையும் இல்லை. இவர் ஒரு துவா செஞ்சாருன்னா, ஒரு பதுவா செஞ்சாருன்னா நேரடியா அல்லாவுடைய அரிசிக்கு போகும். அங்க கையேந்தி அல்லாஹ் இவருடைய வாரிசுகளை நீ வந்து நாசமாக்கு, இவனுடைய பொருளாதாரத்தை நாசமாக்குன்னு சொன்னா நாளைக்கு நடுரோட்ல பிச்சை தான் எடுக்கணும் போயிட்டு. உங்களுடைய பொருளாதாரம் எங்க போகும்னா குப்பைக்கு தான் போகும். சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் செய்ய வேண்டிய தவறுகளின் காரணமாக உங்களுடைய குடும்பம், உங்களுடைய மனைவி, உங்களுடைய தாய், உங்களுடைய தந்தை, உங்களுடைய வாரிசு, உங்களுடைய குழந்தைகள், அவருக்கு பிறகு பிறக்க வேண்டிய குழந்தைகள் எல்லாமே பாதிக்கப்படும். ஒரு இமாமுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை, அவருக்கு கொடுக்க வேண்டிய இஸ்ஸத்தை சரியான முறையில் நாம் கொடுக்க வேண்டும். உண்மையிலே ஒரு ஆலிம் தவறு செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு உண்டான என்ன தண்டனை இருக்குதோ அதை கொடுக்கலாம், தப்பே கிடையாது. இங்க யாராக இருந்தாலும் அவருக்கு உண்டான தண்டனைகள் கிடைத்தே தீரும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்துப்பாடுமே கிடையாது. சஹாபாக்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க. தப்பு செஞ்சாங்கன்னா தைரியமா நின்று கேட்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆலிமி கிட்ட அணுக வேண்டிய முறைகள்னு தனியா இருக்குது. இந்த முறையெல்லாம் எப்பதான் அந்த மக்களுக்கு புரிய போகுதுன்னு நமக்கு தெரியல. உங்களுடைய குழந்தைகளுக்கு கால அல்லாஹ் கால ரசூலை சொல்லி கொடுத்து உங்கள் குழந்தைகளுக்கு தீனுடைய கல்வி, ஆரம்ப கல்வியிலேருந்து பெரிய கல்வி வரைக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த ஆலிம்களை நம்ம எப்படி வழி நடத்தணும் இந்த சமுதாயத்துல? இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது எத்தனையோ ஆலிம்களுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ரொம்ப கவலைக்கிடமா இருக்கின்றது. எந்த அளவுக்குன்னா சொல்ல முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா விதமான சஹத்தையும் ஆஃபியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பானாக. மேலும் அவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய மறைமுகமான உதவியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு வழங்குவானாக. ஆலிம்கள் யாரிடமும் கையேந்தாமல் தன்னுடைய தேவைகளை ரப்பிடம் கேட்டு பெறக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தல்வானாக. அதே மாதிரி அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்விடம் கேட்டு பெறக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தல்வானாக. இன்னைக்கு ஆலிம் நம்ம மஸ்ஜித்ல பார்த்தோன்னா 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கு இன்னைக்கு இருக்கிறாங்கன்னா ரொம்ப பொறுமையாக சபுராக தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு குர்ஆனை 30 ஜூஸ் மனப்பாடம் செய்ய தெரிந்த இந்த ஹாஃபிஸ், ஹதீஸ்களை மனப்பாடம் செய்ய தெரிந்த ஆலிம்கள் இன்னைக்கு உலக கல்வியில போனாங்கன்னா எதையும் சாதிக்க முடியும், அந்த தைரியத்தை உருவாக்க முடியும். இன்னைக்கு டாக்டர் ஆக முடியும். ஏங்க 30 ஜூஸ் குர்ஆனை மனப்பாடம் பண்ணி உள்ளத்தை வச்சிருக்கிறாருங்கும் போது உலகத்துடைய புக்கை மனப்பாடம் பண்ண முடியாது நினைக்கிறீங்களா? அதை மைண்ட்ல ஏற்ற முடியாது நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாப்பானாக. அப்ப நம்ம என்ன சிந்திக்கணும்? நம்ம ஆலிம்களை பாதுகாக்க தவறிவிட்டால் நாளைக்கு ஆலிமில் இல்லாத ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் நமது குழந்தைகள் நசரானிகளாக, யகுதிகளாக, மஜூசிகளாக, இஸ்லாத்தை விட்டு பிரிந்து சொல்லக்கூடிய மக்கள்களாக, முஷ்ரிக்குகளாக, காபிர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். உலகத்தில் வாழ்வார்கள். இன்னைக்கு இப்பவே நம்ம பார்க்க முடியுது. நம்ம குழந்தையுடைய நிலைமை எப்படி போய்கிட்டு இருக்கு, பெண்களுடைய நிலைமைகள் எப்படி போய்கிட்டு இருக்கு, இதையெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க முடிகின்றது.
இன்னைக்கு இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் நம்ம எடுத்து திறந்து பார்த்தோம்னு சொன்னா இஸ்லாமிய பெண்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் எதை நோக்கி போகின்றது? இஸ்லாமுடைய சின்னஞ்சிறு குழந்தைகளுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்க, எதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது? இன்னைக்கு தீனியாத் போன்ற நல்ல அமல்கள், நல்ல வேலைகள், நல்ல செயல் திட்டங்கள் இன்னைக்கு இருக்கிறனால இன்னைக்கு ஏதோ ஒரு அளவுக்கு குழந்தைகளை இன்னைக்கு பேரண்ட்ஸ் சேர்த்து விட்டதுனால அந்த குழந்தைகளுக்கு நல்ல தர்பியத் கொடுக்கப்படுகின்றன. ஆனால் ஆலிம்களை நாம் மதிக்கவில்லை என்று சொன்னால் ஆலிம்கள் பற்றாக்குறை என்னைக்கு வருமோ அன்னைக்குதான் இன்னைக்கு இந்த மக்கள் திருந்துவாங்க. உங்களுக்கு ஒரு இமாம் நின்று தொழுகை வைக்கிறது உங்களுக்கு சிரமமாயிரும். அந்த நேரத்துல நீங்க உங்களுக்கு நீங்க தொழுகை வச்சுக்க வேண்டியதான். ஒரு நேரம் வரும், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக ஓதி ஓதி நீங்களே தொழுகை வச்சுக்க வேண்டியதான். தராவி தொழுகை ஆபீஸா கிடைக்க மாட்டாங்க. இந்த நிகழ்வுலாம் இன்னும் கொஞ்ச நாள் தான். ஏன் கேட்டீங்கன்னா இன்னைக்கே நிறைய ஆலிம்கள் தன்னுடைய குழந்தைகளை ஆலிமா ஆக்கவில்லை. ஏன்னா இன்னைக்கு ஆலிம்கள் உணர்றாங்க, இன்னைக்கு நாங்க எங்களுடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், சிரமப்பட்டுட்டோம், இனி இந்த கஷ்டத்தை இந்த சிரமத்தை என்னுடைய குழந்தைகள் படக்கூடாதுன்னு சொல்லி இன்னைக்கு எத்தனையோ ஆலிம்களுடைய குழந்தை இன்னைக்கு இன்ஜினியரா இருக்கிறாங்க, டாக்டரா மாறுறாங்க, பெரிய பெரிய அட்வொகேட்டா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு பெரிய பெரிய பதவியில நோக்கி இன்னைக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப இன்ஷா அல்லாஹ் ஆலிம்களை பாதுகாக்க வேண்டியது, ஆலிம்களை கண்ணியப்படுத்த வேண்டியது இந்த முழு உம்மத்துடைய பொறுப்பாக கடமையாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் சரியான விளக்கத்தை தந்தல்வானாக. ஆலிம்கள் ஹாஃபிஸ்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்ணியத்தை கொடுக்கக்கூடிய நல்ல அடியார்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் செய்வானாக. நம்ம நினைக்கிறோம் ஆலிம்னா காபத்துல தொழுவிக்கிறது தான் ஆலிமு, அவர் தான் ஹாஃபிஸ் நம்ம நினைக்கிறோம். அவர்கிட்ட தான் நம்ம போயிட்டு நினைச்சுக்கிறோம் கண்ணியமாக நடந்துக்கிறோம். இமாம் 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 நினைக்கிறோம். இங்க இருக்கிறவங்களும் இமாமு தான். இதே இமாம மக்களின் தொழு வச்சோம்னா அவருடைய வாய்ஸ் சத்தமும் அழகான முறையில் இருக்கும். எத்தனையோ ஹாஃபிஸ்கள் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா குறிப்பாக அவருடைய குரல் வளங்கள் இருக்கின்றது, அவ்வளவு அழகாக இருக்கின்றது. மைக், அங்க இருக்கக்கூடிய மைக் கான்செப்ட் தான். இன்னைக்கு நம்ம பள்ளிவாசல சில மைக் எல்லாம் பார்த்தோன்னா ஓதிக்கிட்டு அப்படி இறையும். ஒரு மைக்கு கூட சரியான முறையில வைக்க தெரியாத மொஹல்லாக்களாக இன்னைக்கு எத்தனையோ மொஹல்லாக்கு இருந்துகிட்டு இருக்குது. இப்படி இருக்கையில நம்ம காபத்துல்லா பத்தி பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு காபத்துல்லா அழகா தொழுவிக்கிறாரு, அவங்க எல்லாரும் அழகா தான் தொழுவிக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எல்லாத்துக்கும் குரல் வளத்தை கொடுத்திருக்கின்றான். யாருமே யாரும் குறையெல்லாம் அங்க கிடையாது. என்ன அல்லாஹ் அவங்களை கபூல் செஞ்சிருக்கிறான். அவங்க மக்கால தொழு வைக்கிறாங்க, ஒரு சில இமாம்கள் மதீனால தொழு வைக்கிறாங்க. அல்லாஹ் என்ன இந்த மொஹல்லால தான் எல்லாம் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றான்னு சொன்னா நான் இங்கதான் தொழு வைக்க முடியும். அல்லாஹ் யாருக்கு எங்க கபூலியத்தை கொடுக்குகிறானோ அங்கதான் அந்த கபூலியத்து, அங்கதான் அவங்க தொழு வைக்க முடியும். அதே மாதிரி அல்லாஹ் யாருக்கு எங்க ரிஸ்க் வச்சிருக்கானோ அங்கதான் அவங்க இருக்கவும் முடியும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சரியான விளக்கத்தை நம்ம அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.